சூப்பரான பிரெயின் கேம். உட்கார்ந்து லக்கி பொறுமையா அழகா அதை வந்து இது பண்ணும். லக்கி அதெல்லாம் அது பண்ண வேலை. இது வந்து மேஜிக் பென். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ உங்க அம்மா ஆப்போசிட்ல நம்ம அத வால்ல ஹேங் பண்ணிட்டு இப்படி இப்படி அடி. நமக்கே விளையாட பிடிக்கும், ஜாலியா இருக்கும். ஆமா மிஸ்டர் நாய் போடு. ஏய் அடிக்கவே இல்ல. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹலோ லவ்ஸ் பிரியா. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்? சம்மர் ஹாலிடேஸ்க்கு லக்கிக்கு நிறைய டாய்ஸ் ஆக்டிவிட்டியா இருக்க மாதிரி, டிவி பார்க்காம இருக்கணும்னு ஆக்டிவிட்டியா இருக்க மாதிரி நான் கொஞ்சம் வாங்கின மக்களே. ஸோ அதுதான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல, அதான் வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓப்பனிங்கே 1.5 மணி நேரம் போயிட்டு இருக்கு. ஸோ எஸ், இன்ஸ்டாகிராம்ல நம்ம நிறைய பேர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கீழே ஐடி கொடுக்குறோம், மறக்காம பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே மக்களே, ஸோ கீழே இருக்கிற இந்த கடைகளை பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். லக்கியோட பொம்மையை தான் நாங்கள் வந்து இப்படி பரப்பி வச்சிருக்கோம். நீங்க காயலாம் கடை நினைச்சிருப்பீங்க, ஆனா அது இல்ல. இது எல்லாமே படிப்பு சம்பந்தப்பட்டது மக்களே. படிப்பாயி லக்கி டாக்டர் ஆகும். இதுல எப்படி டாக்டர் ஆகும்? சரி ஓகே, ஸோ ஒரு டாய் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி எப்படின்னு. ஸோ லக்கிக்கு வந்து 4.5 இயர்ஸ் ஆகுது. இந்த ஏஜுக்கான டாய். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது பேர்லாம் தெரியல மக்களே. இது வந்து எப்படின்னா அடுக்கி வைக்கிறது. மேல வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணணுங்கிற கார்டு இருக்கும். சோ அந்த கார்டு பார்த்து அந்த ஒண்ணொண்ணா அந்த பட்டனுக்கு அது பார்த்து கரெக்ட்டா பண்ணா நம்ம வின் ஆயிடுவோம். வெரி குட். ஃபர்ஸ்ட் டேவே விளையாடிட்டீங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் அதுல பிகினர் இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு லெவல்ல நிறைய கார்ட்ஸ் இருக்கும். அந்த பாருங்க எவ்வளவு கார்ட்ஸ் இருக்கு. சோ நான் ஒண்ணொண்ணு இப்படி வச்சு கொடுத்துட்டேன்னா இப்ப கீழ இருக்கு பாத்தீங்களா, இந்த பட்டன் நம்ம மிக்ஸ் பண்ணி குத்தணும். சோ இத பார்த்து இந்த அரேஞ்ச் பண்ணனும். சூப்பரான பிரெயின் கேம். உட்கார்ந்து லக்கி பொறுமையா அழகா அதை வந்து இது பண்ணும். 3+ இயர்ஸ்ல இருந்தே யூஸ் பண்ணலாம்னு போட்டுருந்தாங்க. ஆனா நான் இப்பதான் லக்கிக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். குவாலிட்டி வந்து நிஜமா சூப்பரா இருக்கு. டிராவல் ஃப்ரெண்ட்லி. நாங்க கார்ல போகும்போது கூட எடுத்துட்டு போயிடுவோம். ஈஸி ஆக்சஸ். இந்த அம்மா எங்கயாவது கூட்டி போறனா ஏதாவது ஒரு டாய் வேணும்னா இதை எடுத்து குத்து கையில கொடுத்துருவோம். அதுல ஃபுல்லா கார்ல இதை விளையாடிட்டே வரும். சோ இதோட லிங்க் நான் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்க இது பண்ணிக்கோங்க. சோ இதுதான் வந்து நம்பர் 1 நம்மளோட இப்போ வந்து முதல் இடத்தை இது பிடிச்சிருக்கு. ஆமா, இது நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கேன். பண்ணி பார்க்காதவங்களுக்கு இது இது நான் வாங்கியே கொடுக்கல. எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. யார் வாங்கி கொடுத்தாங்களோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மக்களே. இது 130 ரூபாய் டீ கடையில இன்வெஸ்ட் வீட்ல ஃபயர் வந்துருச்சுன்னா கால் பண்ணி இல்ல ஏறி அதுக்கப்புறம் ஃபயர்லாம் தண்ணி ஊத்துவாங்க. எவ்வளவு அழகா ஃபயர் வந்தா நீங்க வந்து ஆமா எப்படி கூப்பிடணும்? ஃபயர் கூப்பிடணும். ஃபோன் பண்ணி கூப்பிடணும். ஃபயர் எங்க ஃபயர்? வயித்துல ஃபயர். அன்னைக்கு கொஞ்சம் இது எப்படி அங்க போச்சு? ஓகே ஓகே, நீ வா பாஸ் ஃபார்வர்ட்ல போய்டு. நல்லா எவ்வளவு அழகா குழந்தை எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபயர் ஃபைட். சூப்பர் பப்பி. ஓகே, நீ வந்து பின்னாடி வந்து. ஓகே மக்களே, சோ நம்மளோட ரேங்கிங்ல செகண்ட் இடத்தை பிடிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த பசில்ஸ். முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பசில் இருக்குன்னு இருக்கும். இது வந்து 4 பசில் இருக்கு. 4 டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப். இத பிரிச்சா உள்ள ஒரே கச்ச கச்சன்னு ஆக்கி மக்களே. இப்போ இந்த ஸ்டேஜ்ல இருக்கா இந்த மாதிரி புட்டு இருக்குமா. இது வந்து 4 டிஃபரண்ட் பசில்ஸ். ஃபர்ஸ்ட் ஒண்ணே தான் எடுத்து கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் லக்கிக்கு அது புரியவே இல்ல. டென்ஷன் ஆயிடுச்சு. டேய் இது வல்லட முடியல, எனக்கு வல்லட பிடிக்கல. அது வந்து விடவே இல்ல. பக்கத்துல உட்கார்ந்து நீ பண்ணு, உன்னால முடியும், பண்ணுன்னு சொல்லிட்டா. பண்ணிடுச்சு. ஒரு 15 மினிட்ஸ்ல பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கை சும்மா இல்ல. அது இப்படி இதையே லக்கி பண்ணுதுன்னா அப்ப எல்லாமே பண்ணும். நான் எல்லாத்தையும் என்ன பப்பி அந்த 4 பீஸையும் நான் மிக்ஸ் பண்ணி இந்த டப்பால போட்டு கொடுத்துட்டேன். அத 4மே கரெக்ட்டா பிரிச்சிடுவாங்க. பிரிச்சு அழகா அது வந்து அந்த பசில இது பண்ணுச்சு. இதெல்லாம் எப்படின்னா பிரெயின் கேம். சோ யோசிச்சு பண்ற மாதிரி இருக்கும்ல, அவங்களும் அதுல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. ஆக்டிவிட்டி டாயும் முக்கியம். பட் பிரெயின் கேம்னு பண்ணும்போது கொஞ்சம் அவங்க யோசிக்கிற திறமையெல்லாம் வளரும்னு சொல்றாங்க. அப்படின்னு நான் நினைச்சு இதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன். ஆனா யூஸ்ஃபுல்லா இருக்கு. யூஸ்ஃபுல்லா இருக்கு. வாங்கி கொடுக்குறாரோ இல்லையோ அதுல யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது நம்பர் 2. ஆக்சுவலி இதெல்லாம் நம்பர் 1 சொல்லுவேன். ஆனா இது ஒரு டிராபேக்கான விஷயம் இருக்கு மக்களே. இதை வெளிய எல்லாம் கேரி பண்ணி போறோம். அதனால இது நம்பர் 2. இப்ப அது
வருதுன்னா எங்க போனாலும் நாங்க எடுத்துட்டு போயிடுவோம். அப்படியே தூக்கி போட்டு போயிடலாம். ஆமா, இதுவுமே குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. இது என்னன்னா நீங்க அதை கலெக்ட் பண்ணி பத்திரமா வைக்கணும். பட் ஸ்டில் அப்படி வச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. தேர்ட் டாய் வந்து இந்த ரைட்டிங் டாய் மக்களே. இது டாய் கிடையாது, இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி. இதையும் நான் ரைட்டிங் ஸ்கில்லுக்காக இது. ஆமா, இதோட கண்டென்ட் என்னன்னா இது வந்து 4 நோட் புக் கொடுத்துருப்பாங்க உள்ள. ஒரு நோட் புக் லக்கி வந்து அதோட பேக்ல வச்சிருக்கு. ஏன்னா என்கிட்ட டியூஷன் வரதுக்கு அந்த மாதிரி பேக். இது கூட 10 ரீஃபில்ஸ்மே கொடுப்பாங்க. 4 நோட் புக் கொடுப்பாங்க, 10 ரீஃபில்ஸ் கொடுப்பாங்க, ஒரு பென் கொடுப்பாங்க. இது வந்து மேஜிக் பென். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அந்த மாதிரி. ஆமா, சோ இவங்க கொடுக்குற இந்த 4 புக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒண்ணுத்துல வந்து 1 2 3 இருக்கு, ஒண்ணுத்துல ஆல்பபெட்ஸ் இருக்கு, ஒண்ணுத்துல வந்து மேக்ஸ் ஏஜ்க்கு ஏத்த மாதிரி இருக்கு, இன்னொன்னுத்துல வந்து என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல, டிராயிங் இருக்கு. ஐயோ, என்ன இருக்கு ஏது இருக்குனே தெரியாம எதையாவது ஒன்னு பேசிட்டு மேட்டரா இது ட்ரேஸ் வச்சிருக்காங்க. நம்ம அதுக்கு மேல எழுதுறோம். இப்ப லக்கி வந்து 0 அப்படினா அந்த ட்ரேஸ்ல அது எழுதும். ஆமா, ஆல்ரெடி அதுல ஒரு மாதிரி எழுதி இருப்பாங்க, அது மேலயே அவங்க கிறுக்குவாங்க. எழுதும். சோ அத காமிச்சு நம்ம நார்மல் நோட்ல எழுத சொன்னா இது 0 அப்படினு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. லக்கி 10 வரைக்கும் இப்ப கரெக்ட்டா. ஆக்சுவலா முன்னாடியே வந்து சில பேர் சொல்லிருந்தாங்க லக்கிக்கு 1 2 3 தெரியாதா. லக்கி வந்து 130 வரைக்கும் கரெக்ட்டா சொல்லும், 30 50 வரைக்கும் சொல்லும். ஆனா என்னன்னா மாத்தி மாத்தி எழுதும். 5 தலைகீழ ரிவர்ஸ்ல எழுதுவாங்க. அப்புறம் 7 இந்த பக்கம் 5 இந்த பக்கமா மாறிடும். அதாவது 2 3 நம்பர்ஸ் மாறி எழுதுவாங்க. சோ அதனால ஆக்சுவலா ஆர்டர் எழுத தெரியாது, அதனால இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு ஆனா இப்போ லக்கி ஊசி போட்டு மாமா படுக்க போறா ஃபர்ஸ்ட். இது வந்து 3+ இயர்ஸ் அப்படினு சொல்லி இதுல போட்டுருக்கு. ஆனா குட்டி வயசுல இருந்து நீங்க கொடுக்கலாம். ஏன்னா லக்கி 3 இயர்ஸ்ல எழுத ஆரம்பிச்சிச்சு. இதுல வந்து நம்ம பென் வச்சு எழுதும்போது அந்த ட்ரேசிங்ல அந்த பென் மார்க் வந்து அழிஞ்சிருது. திருப்பி மறுபடியும் அதுல பிராக்டீஸ் பண்ண ஈஸியா இருக்கும். ஆனா எனக்கு தெரியாம நான் ரீஃபில் பென் கொடுத்துட்டேன் மக்களே. அதுல மொத்தமா எழுதிச்சு. ஆமா, இவ்ளோ பென் இருக்கு, இந்த பென் எடுத்து வச்சுக்கலாம். இருக்கிற பென் இது வந்து நம்பர் 3. இது ஏன் நம்பர் 3ல இருக்கு அப்படின்னா இது நாங்க டெய்லி ரெகுலர் பிளேக்லாம் கொடுக்க மாட்டோம். அதுக்கு ஒரு டைமிங் டெய்லி 1 hour. அது வந்து என்ன சொல்றது, ஒரு கிளாஸ் மாதிரி ஃப்ரீயா எடுப்பா. அதனால அதுக்கு ஏத்த மாதிரி தாண்டி இது நாங்க வச்சிருக்கோம். அடுத்து வந்து லக்கியோட ஃபேவரட்டான எல்லாரோட ஃபேவரட்டான ஒரு டாய். அது என்னன்னா இந்த கிளே மக்களே. இது வந்து லக்கியோட சித்தி வாங்கி கொடுத்தாங்க. லக்கி கிட்ட கிளே நிறைய இருக்கிற காரணத்தினால இந்த ஃபயர் ஃபைட்டர் இன்னொரு வாட்டி என்கிட்ட வந்து நான் தூக்கி 130 ரூபாய். एक्चुअली கிளே வந்து லக்கிக்கு ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். லக்கிக்கு ரொம்ப நம்ம வீட்ல எல்லா மூலையிலயும் அந்த கிளேவோட சின்ன சின்ன துண்டாது கிடக்கும். துகள்கள் இருக்கும். சோஃபால பாத்தீங்கன்னா அப்படியே ஒட்டி ஒட்டி வைக்கப்பட்டிருக்கும். அதனால நாங்க இத வந்து பிரிக்காம வச்சிருக்கோம் இப்ப வரைக்கும். சரி, அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது ஃபுல்லா முடிக்கட்டும் அப்படின்னு. சோ உங்க கிட்ஸுக்குமே ஐயோ போயிடுச்சுடா. மீண்டும் மீண்டும் லக்கி அம்மா ஏற்கனவே சொல்லிட்டேம்மா. ஃபயர் ஃபைட்டர் வீட்ல ஃபயர் ஃபைட்டர். சரி முடிஞ்சிச்சு வாடி. ரெடி சொல்லி முடிக்கிட்டு அம்மா சொல்லி முடியம்மா. சொல்லியாச்சா? கிளாப் பண்ணுங்க. வெரி குட் வந்துரு வாய்க்கு ஏதாவது டாய் இருக்கான்னு பாரு. லக்கி நீ டாக்டர் ஆனோனே மொத ஆபரேஷன் உங்க அம்மாக்கு தான்டா பண்றவா. வாயை வச்சு சும்மா இல்லாம என் பொண்ணு கூண்டி விட்டுனுக்கு ரெடி எல்லாத்துக்கும். போதும் அதிர்ஷ்டம். உன்னை கண்ணு அப்படி வைக்காது, எனக்கு பயமா இருக்குன்னு நான் சொல்றேன். நோ சொல்லுவேன். இது என்னன்னே ஃபர்ஸ்ட் நான் கொடுக்க மாட்டேன் மக்களே. நான் ஒன்னும் பிரிக்கவே இல்ல. போ எடுத்துன்னு போ. இது நீ எல்லாத்தையும் நீ கட் பண்ற புரியுதா? இது நாங்க இன்னும் பிரிக்கவே இல்ல மக்களே. இது வந்து எப்படியும் ஒரு 1 week 2 week. ஆமா 1 week இருக்கும். இது என்னன்னா அத பாத்தீங்களா மேல இந்த மாதிரி இருக்கு. நான் உங்களுக்கு க்ளோஸ் அப் காட்றேன். இந்த மொட்டை நவுற மாட்டேங்குது. நடுவுல வந்து உட்கார்ந்து உடைச்சிராது, அப்புறம் யூஸ் பண்ணவே முடியாது. வால் இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து வெச்சிரணும். வெச்சிட்டனா மாட்டிக்கும், லாக் அப்படி மாட்டிக்கும். இங்க வந்து கீழ வந்து இங்க வயர் கொடுத்திருக்காங்க. பாத்தியா? பாத்து நம்ம ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி இந்த வயரை நம்ம திருப்பிக்கலாம். சோ இங்க வந்து பால் கொடுக்கணும். பாலை கட்டணும். இந்த மொனையில பால் கட்டணும். அதுக்குமே நான் 5 பால் கிட்ட கொடுத்திருக்காங்க. 4 பால்ஸோ என்னமோ கொடுத்திருக்காங்க. இல்லடி 2 தாண்டி. இல்ல அங்க 2 இருக்கு. இதனால குவாலிட்டியா இருக்கு. ஆக்சுவலி இங்க கிரிப்பும் சூப்பரா இருக்கு. இப்பதான் மக்களே இதை செட் பண்ண போறோம். செட் பண்ணிட்டு உங்களுக்கு அப்படியே நாங்க காமிக்கிறோம். ஆப்போசிட்ல நம்ம அத வால்ல ஹேங் பண்ணிட்டு இப்படி அடிக்கலாம். 2 பேர் அந்த பக்கம் இந்த பக்கம் நின்னு அடிச்சிட்டே இருக்கணும். 2 பேர் இல்ல, ஒருத்தர் தான் விளையாடணும். 2 பேர் அப்ப ஆள் தேட நம்மள. நீ விளையாடாத, நீ தான் மாட்டுவ சவுண்ட் பண்ணா. இத இப்படி டர்ன் பண்ணா இது மேல போயிடுதா? வாவ், எங்க வேணா ஹேங்கிங் பண்ணலாம். டிஸ்டர்ப் பண்ணாம இங்க மாட்டி விடலாம். இங்க மாட்டி விட வேணாம், வெள்ளைங்க. இது லக்கிக்கு நாங்க வந்து டாக்டர் வாங்கணும் மக்களே. இது ஏன் லாஸ்ட் ரேட்டிங்ல இருக்குதுன்னா இது வந்து நிறைய இருக்கு. எப்போதுல இருந்தா லக்கிக்கு நாங்க வாங்கி கொடுத்துட்டா இருக்கோம். அவ்வளவுதான் மக்களே. இதெல்லாம் நாங்க இப்போ ரீசெண்டா வாங்கின டாய்ஸ். ரொம்ப காலமா லக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டாய் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு ஆக்டிவிட்டி டாய்லாம் இல்ல. சும்மா 3 months 4 monthsல பாப்பாங்கல்ல பேபி. கொச்சிச்சமா அதெல்லாம் அது பண்ண வேலை. நீயே அழுக வரக்கேது அழுவுறியா பட்டு அண்ணா அழுகே வராம அழுகுறேன்ற. சாரி சொல்றேன். லவ் யூ பண்றான். முத்தா தரேன். அம்மா வச்சு தானே இருக்கேன். நீ வாங்கிட்டே இருந்தா அம்மா எப்படி சொல்ல முடியும்? நான் சொல்லிட்டு ஏற்கனவே அம்மாவே தப்பா தான் சொல்லுகிறேன். சரி போங்க அம்மா. சாரி, நான் அப்படி பண்ணிக்க கூடாது.
இந்த 2 வார்த்தையை கத்து வச்சுட்டு தான் ஏமாத்திடுது. முடிச்சிடலாமா? இன்னும் 2 டாய் தான் இருக்கு. முடிச்சிட்டு நம்ம விளையாடலாமா? அந்த பாலை நான் தான் போடுவேன். கொடு. ஓகே மக்களே, சோ இது வந்து சும்மா மக்களே, இது ஆக்டிவிட்டி டாய்லாம் இல்ல. ஆனா லக்கிக்கு இது ரொம்ப பிடிச்ச டாய். அது சின்ன வயசுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா விளையாடிட்டாங்க. ஏன்னா அது பால் உருண்டு வரத பாக்குறப்போ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். இது ஒரு 3-4 மந்த்ஸ்ல நம்ம வாங்கிட்டோம். லக்கி கிட்ட ஒரு விஷயம் வந்து அது எதையுமே உடைக்காது மக்களே. ரொம்ப எக்ஸெப்ஷன்ல போய் தான் அந்த இதுக்கே அந்த டாய்க்கே எக்ஸ்பைரி முடிஞ்சு அது உடைஞ்சு போனாதான் உண்டே தவிர்த்துட்டு இதுவா உடைக்காது. நிறைய இன்டென்ஷனலா அது பண்ண மாட்டாங்க. உடைக்கணும் உடைக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு மெயினான ஒரு லக்கி கிட்ட ஃபேவரட் டாய் வந்து இந்த பாப்ஸ் மக்களே. இதுமே நாங்க ஆன்லைன்ல தான். இது நமக்கே விளையாட பிடிக்கும். ஜாலியா இருக்கும். ஆமா, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். அப்படி அமிக்கிட்டே இருக்கும். சோ இதெல்லாம் நாங்க டிராவல் பண்ணும்போது யூஸ் பண்ணிப்போம். கம்ப்யூட்டர் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டாய் நாங்க லக்கிக்கு வாங்கி கொடுத்ததுலயே. ஆனா இப்ப பேட்டரி இல்ல. ஆமா, இப்ப பேட்டரி இல்ல. சோ உங்க பேபிஸ்க்கு வந்து பேசுற பீரியட்ல இருக்கறாங்கன்னா நீங்க கண்டிப்பா இத வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா லக்கி சுத்தமா பேசாத போது இது நாங்க வாங்கி கொடுத்தோம். இல்ல எப்படின்னா நம்ம ஒண்ணு சொல்லும்போது அது திருப்பி சொல்லும். அந்த லெட்டர்ஸ்ல நம்ம இப்ப அழுத்துறப்போ கரெக்ட்டா அது சொல்லும். அப்படி நமக்குன்னா அது ஆப்பிள் அந்த மாதிரி ஒண்ணு சொல்லும். அப்புறம் மங்கி மாதிரி கத்தும். அதெல்லாம் பார்த்து லக்கி ரிப்பீட் பண்ணும். அப்புறம் இந்த மேஜிக் புக் மக்களே, இது வந்து லக்கியோட பர்த்டேக்கு அரிதா கிஃப்டா கொடுத்தா. சோ இந்த புக் பாத்தீங்கன்னா நம்ம எழுதி அழிச்சிடலாம். ஸ்கெட்ச்ல எழுதி நம்ம வெட் கிளாத் வச்சு அழிச்சோம். இந்த லக்கி இதை பாருங்க மக்களே, அவங்க அப்பா எவ்வளவு அழகா வர. அம்மா தான் முடியுமே. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுக்குள்ளே ஒரு பவுச் இருக்கும். இதுல நம்ம ஸ்கெட்ச் போட்டு வைக்கணும். அந்த ஸ்கெட்ச்ல இப்ப எங்க கிடக்குதுன்னு தெரியல. ரெட் கிரீன் அந்த மாதிரி ஸ்கெட்சுக்கு சொல்லிட்டேன் போதும். சொல்றப்போ நான் டிஸ்டர்ப் பண்ண சொல்லிட்டேன். நீ சொல்ல வேணாம். வீடியோ சட்டரை சாத்திட்டு கிளம்புங்க 2 பேரும். அது எட்ரா அடிச்ச கைப்புள்ளைக்கே இந்த மெயினான அவனை டாக்ஸ்மே லக்கிக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. சொல்லிட்டேன் வேணாம். பார்த்தாச்சு. நல்லா இல்ல பார்த்தாச்சு. சும்மா ரெடி டென்ஷன் பண்ணாதே. பார்த்தாச்சு. இங்க பாருங்க. பார்த்துட்டோம். டாக்ஸ் வந்து எல்லா குழந்தைங்க கிட்டயும் இருக்க வேண்டிய ஒரு தலை சுத்துதே. அது பார் விட்ட இடத்துல இருந்தே கண்ணி பண்ணுது. ஏய் அடிக்கவே இல்ல. தோலை உரிச்சிர குழந்தை மேல கை வச்சா வலிக்குதா? அடிக்கவே இல்ல. ஜஸ்ட் இப்படிதான் கை வச்சேன். வீடியோல இருக்குது. தோலை உரிச்சிருவேன். அப்படிலாம் வேற பண்ணி என் பொண்ணு. ஏய் எவ்வளவு என்ன அம்சா ஏண்டி வலிக்கிற மாதிரி அடிக்கிறேன். வலிக்கிற மாதிரி ஒன்னும் அடிக்கல. இப்ப மக்களே, சோ எல்லார் வீட்லயும் கண்டிப்பா போங்கடா வீட்டுக்கு போங்க. பண்ணுது உன் பொண்ணு. நான் பேசாத அது வந்து இவ்வளவு நேரம் அமைதியா தானே இருந்தது. அது அந்த விட்ட இடத்துல தான் கண்டி பண்ணுது. என்ன சொல்லிக்கிற மக்களே, பிளாக்ஸ் டாக்டர் ஊசி போடுங்க டாக்டர், மயக்கமா வருது. மாசம் சம்மர் லீவு இல்ல ஆக்டிவிட்டி டாய் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம எப்பவுமே நாங்க லக்கிக்கு வாங்குற ஒண்ணு டிராயிங் கலர் புக்ஸ் மக்களே. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் டிராயிங். கலர் பண்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செம்மையா பிடிக்கும். இதுல நிறைய நாங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பாக்குறோம். முன்னாடி லக்கி வந்து இஷ்டமேனி கலர் பண்ணும். இங்க ஒரு டாய் இங்க ஒன்னு இருக்குன்னா இதை பார்த்துலாம் பண்ணாது. அது இஷ்டத்துக்கு ஒரு கலர் பண்ணி வச்சுட்டு போயிடும். ஆனா கடந்த 1 இயரா இருக்கும்ல, கரெக்டா இங்க என்ன இருக்கோ அதை பார்த்து கரெக்டா அங்கேயும் கலர் பண்ண. ஆமா, மாசம் நான் ஒரு 5 to 6 கலர் புக்ஸ் டிஃபரெண்டா நான் லக்கிக்கு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அவங்கள ரொம்ப டைவர்ட் பண்ண டிவி அப்புறம் சும்மா உட்கார்றதுல இருந்து நிறைய பேர் வந்து பேபி உட்காரவே மாட்டாங்க கலரிங் பண்றதுக்குலாம். அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. லக்கிக்கு நாங்க ஒரு 1.5-2 வயசுல இருந்தே ஒரு நோட்டோ ஒரு பென்னும் கொடுத்துருவோம். ஒரு டைரி சருக்கோட டைரியோ ஒரு பென்னு கொடுத்துருவோம். ஏன்னா வீட்டுல அவங்க இருக்க கூடாது, செவுத்துல இருக்க கூடாதுன்ட்டு அப்படியா பாப்பீங்க. சொல்லிட்டே இருப்போம் லக்கி உனக்கு இருக்கணும்ன்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த நோட்ல கிறுக்கிக்கோ, நீ போய் செவுத்துல பண்ணக்கூடாது எங்குமே சொல்லி அவங்க செவுத்தை டச் பண்ணவே இல்லை மக்களே. அவங்க கிறுக்கி இருக்கிறது கூட அவங்க தனியா பண்ணது இல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து அவங்கள யாராவது கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா அவங்க பண்ணுவாங்க. ஸோ மற்றபடி லக்கியே போய் செவுத்துல கிறுக்குனதுன்றது வந்து இதுக்கும் நடந்ததே இல்லை. அதுக்கு நீங்க ஏர்லி டைம்ல அவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. கிறுக்க கூடாது, நோட்ல தான் கிறுக்கணும். நோட்ல கிறுக்கிற ஹேபிட் என்ன ஆச்சுன்னா நாங்க ஒரு டிராயிங் புக்ஸ் வாங்கி கொடுக்கும் போது அவங்களுக்கு அந்த கலர் அடிக்கிறது ஒரு ஜாலி
காலி ஆயிடுச்சு. உட்காந்து கலர் பொறுமையா பண்றதுக்கு வந்து முன்னாடி ஒரே கலர் தான் அடிக்காதே தவிர அந்த லைன்குள்ள அடிக்கும். கச்ச 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 அடிக்காது, அந்த லைன்குள்ள அடிக்கும். கொஞ்சம் அதுக்கு உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அது எங்களுக்கு கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. ஸோ இப்போ வரைக்குமே இந்த ஒரு ஆக்டிவிட்டி நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த டிராயிங் புக் வாங்கி கொடுக்கறது, அதுல கலர் பண்றது. ஓகே மக்களே, தட்ஸ் இட் மக்களே. ஸோ உங்களுக்கு இதுல ஏதாவது ஒண்ணு வேணும் அப்படின்னா நான் எல்லாத்துக்குமே லிங்க் ஷேர் பண்றேன், கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டாய் இருக்கு, ஆக்டிவிட்டி பேஸ்டா இந்த மாதிரி நோட் புக்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னா அதுவும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நாங்க வந்து இப்போ சம்மர் கிளாஸ் போயிட்டு இருக்குன்னு நாங்க சொல்லியிருந்தோம். என்ன சம்மர் கிளாஸ் போகுதுன்னு சொல்லி கேட்டீங்க. ஆக்சுவலி லக்கி படிச்சுட்டு இருந்த மக்களே ப்ரீகேஜி, அதே ஸ்கூல்ல இப்போ 1 மந்த்துக்கு ஆக்டிவிட்டிஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து இதுதான் இருக்கு, அதுதான் இருக்கு, இந்த கிளாஸ் அந்த கிளாஸ் பர்டிகுலர் கிளாஸ்லாம் இல்ல. இப்போ டான்ஸ் கிளாஸ், சிங்கிங் கிளாஸ் மாதிரி ஆக்டிவிட்டி. ஒரு நாளைக்கு பாப்சிக்கல் செய்வாங்க, ஒரு நாள் பட்டர்ஃப்ளை செய்வாங்க, ஒரு நாள் டிராயிங் பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு ஒரு ஆக்டிவிட்டி. அந்த போட்டோஸ்லாம் எங்களுக்கு ஸ்கூல்ல இருந்து அனுப்புவாங்க. அதை நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன், நீங்க பாருங்க. அதுதான் அந்த கிளாஸ் அனுப்பியிருக்கோம். இன்னும் நிறைய கிளாஸ் நான் முன்னாடியே சொன்ன என்கொயரி பண்ணியிருக்கோம் மக்களே. அதுக்கு முன்னாடி லக்கிக்கு ஸ்கூல் சேர்க்கணும். ஸ்கூல் நாங்க வந்து ஃபைனல் பண்ணிட்டோம். ஸோ அதை பத்தி உங்களுக்கு நாங்க நெக்ஸ்ட் வீடியோல சொல்றோம், என்ன ஸ்கூல் ஏது எல்லாமே. ஓகே மக்களே, அவள் தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா பிரெயின் அக்கா பிரியாக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க மக்களே. எனக்கு தான் பிரெயின் வந்து எனக்கு தான் இப்ப தோணுச்சு உங்களுக்கு இதெல்லாம் காமிக்கலாம். எனக்கு தோணுது பிரச்சனை கிடையாது. இப்ப 2 பேரும் என்னெல்லாம் பேசின்னு இருக்காங்க. எனக்கு பிரெயின் இல்லையா? உனக்கு நிறைய பிரெயின் இருக்குடா. உங்க அம்மாவோட டபுள் மடங்கா மக்களே. இதுக்கு மேல நான் இருந்தா நானே மண்டைய பிச்சு எங்கேயாவது போயிடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும் என்ன போட்டு. நீங்க கமெண்ட் பண்ணி என்ன காப்பாத்துங்க மக்களே. பிரெயின் அக்கா என்ன சொன்னா தெரியுமா? முடியே பிச்சு மக்களே. இந்த வீடியோவை சுபம் போட்டு நாங்க முடிக்கிறோம் மக்களே. சோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க. நான் மென்ஷன் பண்ண நீங்க ஃபாலோ மக்களே இதோட இந்த வீடியோ முடியுது. பாய் சொல்லுங்க எல்லாரும். பாய். அந்த ஃபயர் ஃபைட்டர் என்ன ஃபயர் ஃபைட்டர் தூக்கி போட்டாதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும். நான் கொடுக்கவே மாட்டேன். பாய் மக்களே, பாய் மக்களே, பாய் மக்களே.